வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பழைய நாள் டிஷ் தான் இது. என்னென்னு கேட்டேன்னா சீராளம் அப்படின்னு சொல்லுவா இது. சீராளம் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா விதமான அளவும், அதாவது இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும், கடலைப்பருப்பு ஒரு கப்பு, பயத்தம்பருப்பு ஒரு கப்பு, எல்லாம் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நான் இது கரண்டியால் எடுத்து போட்டதுனால உங்களுக்கு முக்கால் கப் இருக்கிற மாதிரி காமிக்கிறது. ஸோ ஒரே கரண்டியால் இது அத்தனையும் அளந்தேன். கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி எல்லாமே ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வரமிளகா, இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நல்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அதில் இந்த மாதிரி 2 துண்டம் பெருங்காயத்தையும் போட்டு ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸாக இது ஊறின்ருக்கு. இது தண்ணியை வடிச்சுட்டு இப்போ கெட்டியாக நம்ம அடைக்கெல்லாம் அரைப்போம் பார்த்துருக்கேளா, அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். இதை பழைய நாள்லலாம் அது மாதிரி என்ன சொல்கிறது, பருப்பூசலி மாதிரி அதை நல்லா உசுலிச்சும் சாப்பிடுவா. இப்போ லேட்டஸ்ட்டாக குழந்தைகளுக்கெல்லாம் அதை அப்படியே டோக்லா மாதிரி கட் பண்ணி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் அவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ அளவெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஈக்குவலாக, அதாவது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு, பச்சரிசி இது 4ம் ஒரே அளவு, ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வரமிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ, பெருங்காயம் அதே மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டு ஊற வச்சு 2 ஹவர்ஸ் கழிச்சு அதை அரைச்சிடலாம். இப்போ அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ரவை, ஃபைன் ரவை மாதிரியும் அரைச்சிருங்க. இது பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும், ஃபைன் ரவை கையால் தொட்டேன்னா கொஞ்சம் நொரன்னு இருக்கணும். அடமாவு நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கட்டும் போதும். ஸோ இப்போ இதை அடியில் தண்ணி விட்டு வச்சுட்டேன். இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிறது. மேலே இந்த இதிலலாம் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த சீராளம் வரைக்கும் நல்லெண்ணெயில் பண்ணினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி இட்லி நம்ம வேக விடுவோமோ அது மாதிரி இதை வெயிட்டில் வச்சு வேக விடலாம். இன்னொரு 2-3 இதுக்கு இருக்குது. ஹையில் வச்சு ஒரு 15 நிமிஷம் இது ஸ்டீம் ஆட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸாக இது நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி ஏதாவது குத்தி பாருங்கோ, எதுவுமே ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி எடுத்து இது கம்ப்ளீட்டாக ஆறினப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எடுக்கிறதே உடையக்கூடாது. அழகாக இது அதுக்கப்புறமா ஸ்கொயராக சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு அது பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது இருக்கா, ஃபோர்க்கால் குத்தி அழகாக சாப்பிட்டுடுவா எல்லோரும். ஸோ இந்த நல்லா ஆற விட்டுருங்கோ. ஆனால் இதையே பழைய நாளில் என்ன பண்ணுவோன்னா ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக கையால் உதுத்துட்டு அப்படியே இதை ஒரு பருப்பூசலிலாம் நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவாள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா. இது நல்லா எண்ணெயில் நல்லா இப்போ ரோஸ்ட் பண்ணுறதே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது காரம்லாம் மட்டும் உங்கள் ஆற்று குழந்தைகள் எவ்வளோ தாங்கும், உங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இதை இந்த மாதிரி துண்டமாக கிடைக்கிறதுக்குல இது மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஃபோர்க்கில் இது பண்ணி சாப்பிட்றதுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது ப்ரோட்டீன் ரிச் இது இல்லையா, எப்படியான அவளை சாப்பிட வைக்கணும் நம்ம.
டிப்பிக்கல் அப்படியே நார்த் இண்டியன்ஸில் இதை வந்து டோக்லா அப்படின்பா. நம்ம அதை வந்து சீராளம் அப்படிங்கிறோம். இதில் இன்னொரு விதமாலாமும் எங்கள் அம்மாலாம் பண்ணுவாள். என்னென்னா தோசை மிளகா அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எள்ளெல்லாம் கூட போட்டிருப்போம். ஸோ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண போட்டுட்டு அது மேலே வந்து அந்த தோசை மிளகா அப்படியே போட்டு டாஸ் பண்ணி எடுத்து வச்சு தேங்காவோடு இது பண்ணி கொடுப்பா. அது வந்து அது வேறு விதமாகவும் இருக்கும். இது இப்படியும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தோசை மிளகா அப்படியோட பிடிக்கும்னா அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விடுறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கிறது. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. நம்ம இந்த மாவுலேயே ஆல்ரெடி பெருங்காயம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். தேவைப்படாது, வேணுங்கிறவா மேலே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயப்பொடி. இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இது எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இதில் நல்லாயிருக்கும். அப்படியே எண்ணெய் வந்து உங்களோட சௌகரியம், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்கும். நம்ம ஜென்ரலாக வந்து நல்லெண்ணெயில் தான் இது பண்ணுவாள். நான் நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய்யில் வேணும், உங்கள் குழந்தைகளுக்கு நெய்யில் பிடிக்கும் அப்படின்னு பண்ணித்தரேன்னா உங்கள் சௌகரியம். பட் நல்லெண்ணெயும் ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதில் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காவும் போட்டுடலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. பழைய நாளில் கொத்தமல்லிலாம் போடுவாளா மாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதெல்லாம் டிப்பிக்கல் நம்மளோட ஒரு இதுக்கோசரம் இப்போ நம்ம போடுறோம். ஏன்னா இது பார்க்குறதுக்கு அப்படியே நம்மளை இந்த டோக்லா மாதிரியே இருக்கணும் அப்படின்னா தான் குழந்தைகள் வந்து டோக்லா அப்படின்னு சாப்பிடுவோம். பட் இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பருப்பு, கொஞ்சமாக தான் அரிசி போட்டிருக்கோம். 3 விதமான பருப்பு, ஒரு பங்குனா ஒரே ஒரு பங்கு தான் அரிசி போட்டிருக்கோம். அந்த அரிசியுமே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவா அந்த இடத்துல நீங்கள் ஓட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்லாம் பண்ணிக்கோங்க. ஏதாவது சிறுதானியம் யூஸ் பண்ணிக்கிறேன்லாம் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த அரிசியோட ப்ளேஸில் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசியில் நாங்கள் புழுங்கரிசி யூஸ் பண்ணிக்கிறோம். அப் டு யூ, உங்களோட சௌகரியம், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீராளம் ரெடி ஆகிடுது. ஆனால் இது வந்து பழைய நாளில் எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா அப்படியே இந்த பருப்புசிலி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அவள் அந்த மாதிரி தேங்காயெலாம் போட்டுருவோம். தேங்காய் கண்டிப்பாக இருக்கும், கருவேப்பிலை, தேங்காய் அதெல்லாம் இருக்கும். கொத்தமல்லி ஒரு அடிஷ்னல் இதுவாக இப்போது நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்த டிஷ் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.